நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, எல்லாம் அவங்க ஆக்டிங் பார்த்துட்டு செம பயம். நான் இப்படிலாம் நடிக்கிறாங்க அப்பெல்லாம். அப்பதான் ஜோஃப்னா தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நாங்கள் வந்ததுலேயே ஸ்டார்டிங்ல ஜோஃப்னா மட்டும் தான் அப்படி நடிப்பா. எங்களுக்குலாம் ஒன்றுமே வராது. ஸோ அவ என்ன இப்படி பண்ணுறா, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க மகா ஆடிஷனுக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, நம்மளோட பெட்டராக இருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்போம். எனக்கு ஒரு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு டெக்ரிக்கஸில் அப்போவே செம்ம பதட்டமாக இருந்துச்சு. நான் அது காட்டிக்காமல் இருந்தேன். என்னோட ட்ரெயினர் பார்த்துட்டு நடுங்காத, தெரியுது மூஞ்சிலே தெரியுது அப்படின்னாங்க. ஸோ அப்போவே நர்வஸ் இருந்துச்சு. யாரும் இல்லாத போது ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும் போதே அவ்வளோ பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகா ஆடிஷன் அப்போ ஃபஸ்ட்டு போகிறேன். எல்லாருமே அழகா இருந்தாங்க. நான் மட்டும் தான் நைட்டி போட்டுட்டு இருந்தேன் என்னோட கேரக்டருக்கு. அப்பயும் தவளத்தான் சுற்றிட்டு இருந்தேன் நைட்டி, அதுவும் டாக்கா போட்டுட்டு அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் இருக்கும், இன்ட்டு மார்க் இருக்கும், அங்கே தான் ஃபஸ்ட்டு நிற்கணும். எனக்கு அது கூட தெரியல. நான் மட்டுக்கு எங்கேயோ போய் முன்னாடி நின்ட்டேன். அபிராம் மேம் வந்து சொல்கிறாங்க அங்கே மார்க் இருக்கும், அங்கே கரெக்டாக இருங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி அனீசியாக ஆயிடுச்சு. என்னடா ஃபஸ்ட் டே அப்படி ஆயிடுச்சு.